இந்த பக்கம் பால் பாயசத்துக்கு பால் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த பக்கம் ஜவ்வரிசி வெந்துருச்சு. இன்றைக்கி கொஞ்சம் சேமியா ஜவ்வரிசி போட்ட பால் பாயசம். சாயப்பாவுக்கு ஸ்வீட்டு இன்றைக்கி. அவருக்கு சாயப்பாவுக்கு வந்து பால் பாயசம் ரொம்ப பிடிக்கும். இப்போ பால் பாயசத்துக்கு பால் பொங்கி வந்துருச்சு. நம்ம ஏலக்காய் முந்திரி திராட்சை எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஜவ்வரிசி எடுத்து போட்டுக்கலாம். நம்ம ஜவ்வரிசி போட்டேன். சேமியா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் சேமியா சேர்த்தேன். கொஞ்சமாக தான் சேமியா சேர்த்தேன். ஏன்னா நம்ம ஜவ்வரிசி போடுறோமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாமே இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் இங்கே கிராமத்தில் உள்ளவங்க பார்த்திங்கன்னா லைட்டாக இருந்தால் குடிக்க பாயசம் சாப்பிட மாட்டாங்க. சர்க்கரை சேர்த்துக்கலாம். வேணுங்கிற சர்க்கரை என்னால் முடிஞ்ச அளவு செய்கிறேன். பார்த்துட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாயப்பாக்காக பாப்பாவுக்கு ஒரு ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். பால் பாயசத்தில் நெய் சேர்த்தா அவருக்கு பிடிக்கும். அதனால் நான் நெய் சேர்த்துப்பேன். நம்மளால் முடிஞ்ச அளவு இருந்தால் சேர்த்துப்பேன், இல்லை அப்படின்னு விட்டுருவேன். அவ்வளோதான். இப்போ பாயசம் இறக்கிடலாம். பாயசம் ரெடி ஆகிடுச்சு. பால் பாயசம் நம்ம வீட்டில் பால் பாயசம் சூப்பராக அப்பாவுக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை சூப்பராக இருப்பார். நான் காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்காருன்னு. அலங்காரம், அபிஷேகம், அலங்காரம், பூஜை, ஆரத்தி, அன்னதானம், மக்கள் சிறப்பாக வருவாங்க. ஏதோ நம்மளால் முடிஞ்சளவு செய்வோம்.